சின்னவரே, தாவேகா குதிரை பேரம் செய்துன்னு சொல்ற நீங்க, உங்களுடைய 2 முன்னாள் அமைச்சர்கள் எதற்காக அண்ணன் சி.வி. சண்முகத்துக்கிட்ட பேசுனாங்கன்றதையும் சொல்லணும்ல. நீங்க சொல்ல மாட்டீங்க, அண்ணன் சி.வி. சண்முகமே சொல்லுவார். திமுகவில் இருந்து 2 முன்னாள் அமைச்சர்கள் எங்க லைனுக்கு வர்றாரு. என்னடா இவங்களுக்கு சம்பந்தமே இல்லை, நமக்கு கூட வராங்க. முதல்ல நம்பர் தெரியாமல் எடுத்துட்டேன். நான் தான் பேசுகிறேன். என்ன பார்த்து நல்ல பதிவை வாங்கிக்கணும் வாங்க. நம்ம தோத்துட்டோம், என்ன நல்ல அமைச்சர், என்ன வாங்கினா என்னமோ பேசுகிறாரு, ஒன்றும் புரியல விட்டேன். அப்புறம் இன்னொரு அமைச்சர் வராரு. இல்லை என்னன்னா நான் 5 வருஷமாக கண்டுக்கல, இப்போ தான் ஃபோன் பண்ணிங்களேன்னு கேட்டேன். இல்லை எல்லாம் நல்லபடியாக போகுது, எல்லாம் நல்லா பார்த்துங்க, நல்லா அமைச்சர் என்னமோ சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் தோல்வி இதில் அந்த சங்கடத்தில் விட்டுட்டோம். காலையில் தான் என்னுடைய விஷயமே எங்களுக்கு புரியுது. காலையில் எங்களுக்கு செய்தி வருது, பொய்ச்சாளர் என்னன்னு பேசுகிறாரு, நம்ம ஆட்சி அமைக்கிறோம். என்ன சொல்றீங்க? திமுக நமக்கு ஆதரவு தருகிறது, வெளியிலிருந்து ஆதரவு தருகிறார்கள். நான் டெல்லியில் பேசிட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அந்த 2 முன்னாள் அமைச்சர்கள் யாருன்னே தெரியாதுன்னு சொல்ல போறீங்களா? இல்லை அவங்க பேசுனது தெரியாதுன்னு சொல்ல போறீங்களா? இல்லை அவங்களா பேசுனாங்கன்னு சொல்ல போறீங்களா? இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டு எதிர்க்கட்சியாக உட்கார வச்சோம்னு இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களில் 65% வாக்காளர்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா, 75% வாக்காளர்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது.